நம்ம ஜானகி, கௌதம், இலக்கியா 2 பேரும் இப்போ வாழ்ற வாழ்க்கைய பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறது மட்டும் இல்லாம, அடுத்ததா ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்றாங்க. "உங்கள அழிக்க நினைக்கிற எல்லாருக்குமே நீங்க ஒரு பாடத்த கத்துக் குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல அதாவது கௌதம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும். உனக்கும் நல்லாவே தெரியும் இலக்கியா. ஆனா இப்படி ஒரு நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, அவன பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கௌதம எப்படியாச்சும் இங்கிருந்து அதாவது உங்க 2 பேரையும் பார்த்து எப்படியாச்சும் பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு தான் நெனச்சேன். ஆனா என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நான் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட கால்லயே விழுந்து கூப்பிட்டாலுமே கூட, கௌதம் இப்போ வரமாட்டான் அப்படின்றது புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஜானகி இருந்துட்டு இப்போ கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கௌதம் கிட்ட என்ன மன்னிச்சிரு கௌதம், நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்க போறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தன வருஷமா அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அநாத ஆசிரமத்திலருந்து எடுத்துட்டு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம உன்ன தத்தெடுத்து தான் வளர்க்குறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாருன்னா அப்படின்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வேற மாரி போயிருக்கும். அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால, இந்த பிரச்சனை வந்து அப்பவே முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்றதுனால தான், நம்ம ஜானகி இருந்துட்டு கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த நேரத்துல இந்த அஞ்சலி ஃபாலோ பண்ணிட்டு வர்றது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம், இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வீட்ட கண்டுபிடிச்சே ஆவணும். ஏன்னா, அவங்கள அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதுனால, இந்த அஞ்சலி எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கா. இப்போ கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொத்து கிடைக்கக்கூடாது அப்படின்றது மட்டும் இவங்களோட நோக்கம் கிடையாது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கௌதம் வந்துரக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கியா என்ன எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னேற போறாங்களோ! இல்லையோ! அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா, இந்த அஞ்சலி, எஸ்எஸ்கே, தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எங்க முன்னேறுவாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பெருமையா பேசுறாங்க பார்த்தீங்களா? அதுவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா கௌதமையும், இலக்கியாவையும் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா, இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம கௌதமையும், இலக்கியாவையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்து, இலக்கியா எந்த அளவுக்கு கௌதம நல்லபடியா பார்த்துக்கிறா அப்படின்றத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுறாங்க. நான் நினைச்சுட்டு இருந்தேன், கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு, இந்த சொத்து இது எல்லாத்தையுமே விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவானோ, ஏது பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா, இலக்கியா நீ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே மாத்திட்ட. கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்றத புரிய வச்சுட்ட. கௌதமும் நீயும் இங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும், கௌதமும் சொல்ற ஒரே விஷயம், நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க அத்த. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க உங்களோட மகன், உங்களோட மருமக தான். அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஆனா இந்த சொத்து அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து உங்களோடதா இருக்கிறதுனால தானே கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அநாதன்னு சொல்லிட்டு சொல்லி இவ்ளோ பெரிய பிரச்சனைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கௌதம் சொந்த கால்ல நின்னு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேறி காட்டுனாங்க அப்படின்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் உண்மையிலேயே தல நிமிர்ந்து நடக்க முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கும் புரிய வச்சுர்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.